ரோஹிணி மனோஜும் டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமா இருந்த விஜயா மனச கரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரோஹிணி பண்றாங்க. இங்க அபார்ட்மெண்ட் மேனேஜர் கிட்ட போயிட்டு ரோஹிணி பேசுறாங்க. அந்த மேனேஜரும் அந்த ரூ. 40,00,000 ஆர்டர மனோஜுக்கே குடுக்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க. உடனே ரோஹிணி அந்த ஆர்டர வாங்கிட்டு நேரா மனோஜ பார்க்கறதுக்காக மனோஜ் வீட்டுக்கே வர்றாங்க. "இங்க எதுக்குடி வந்த? வெளிய போடி" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிய விஜயா விரட்டுறாங்க. ஒண்ணு ரோஹிணி இருந்துகிட்டு, "நான் மனோஜ் கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "நீ வந்தா எங்கடி சந்தோஷம் இருக்கும் அந்த இடத்துல? கிளம்புடி" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ், "நான் அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்" அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. "என்ன விஷயம் சொல்லு" அப்படின்ட்டு மனோஜ் கேட்குறாங்க. உடனே அந்த ரூ. 40,00,000 அபார்ட்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல மனோஜ், அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, "அதான் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எப்படி கிடைச்சிச்சுன்னு பொய்யா சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அந்த மேனேஜர் கிட்ட பேசி எப்படியோ அந்த ஆர்டர வாங்கிட்டேன். இங்க பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர மனோஜ்ட்ட காமிச்சதும் மனோஜ் படிச்சு பார்த்துட்டு, "ஆமாம்மா, நிஜமாவே அந்த ஆர்டர எனக்கு குடுத்துட்டாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே மூத்த வந்துட்டு, "இந்த பார்லர் அம்மா ஏதோ ஃப்ராட் பண்ணுது. முதல்ல இந்த பார்லர் அம்மாவ அடிச்சு தொரத்துங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, "அவள எதுக்குடா அடிச்சு தொரத்தணும்? அதான் ரூ. 40,00,000 ஆர்டர் நமக்காக கொண்டு வந்திருக்காளே, என் மருமகா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனசு மாதிரி ரோஹிணிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. "ஆமாண்டா, உன் பொண்டாட்டி தான்டா அவ. அவ உனக்காக இவ்வளவு பண்ணியிருக்கா. அவள நீ டிவோர்ஸ் பண்ணணுமா? அவ இந்த வீட்லயே இருக்கலாம்டா" அப்படின்னு விஜயா மனசு மாரி சொல்றாங்க. உடனேவும், இங்க அம்மா பணத்த பார்த்தவுனே அப்படியே மாறிடுறாங்கப்பா, பல்டி அடிச்சுடுறாங்க அப்படின்ட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும், "என்ன இதெல்லாம்? இப்படி ஒரு பொண்ணு மனோஜுக்கு மருமகளா இந்த வீட்ல இருக்கவே கூடாது" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, "அத மனோஜ் தாங்க முடிவு பண்ணணும். மனோஜ் நான் சொன்னா எதையும் கேட்பான்" அப்படின்ட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹிணி, நம்ம பிளான் கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.